கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். மார்க்கி செட் பிளேயர் முடிஞ்சுங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ எல்லா பிளேயர்ஸும் எல்லா டீமுக்கும் ஒரு மாதிரி சூப்பராக போயிருக்காங்க. ரிஷப் பண்ட்டுடைய தியரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஏன்னா நம்ம பஞ்சாப் தான் போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அவங்க ஒரு பிட் கூட ரைஸ் பண்ணல. ஸோ அவர் போன விஷயம் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. 27 கோடி ஹிஸ்ட்ரி மேக் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த வீடியோவில் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆவலாக கேட்டிருந்த விஷயம், லியாம் லிவிங்ஸ்டன் வந்திருக்காரு, அவரை பற்றி பேசுங்கிற விஷயம். ஸோ இதுக்கப்புறம் எத்தனை பிளேயர்ஸை வாங்கினாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு லிவிங்ஸ்டனை வாங்கின உடனே ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ. ஸோ இதில் அவரை பற்றி மட்டும் பேசுவோம், எங்கே ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2-3 பிட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட்லருக்கு போனாங்க, பட்லரை வந்துட்டு அப்படியே பாதியில் விட்டுட்டாங்க. அண்ட் சகலுக்கு போனாங்க, பாதியில் விட்டுட்டாங்க. இன்னும் 2-3 பிளேயர்ஸ் நான் டக்குன்னு மறந்துட்டேன். ஆனால் ஒரு சில பிளேயர்ஸுக்கு 10 கோடி வரைக்கும் லிமிட் வச்சு போகிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. 83 கோடி இருக்குது, தாராளமாக 15-20ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு 2-3 நல்ல பிளேஸ் அவங்க பிட் பண்ணது எல்லாமே நல்ல பிளேஸுக்கு பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பாதியில் விட்டுட்டு வந்துடுறாங்க. அங்கிருந்து அந்த பிளேஸ் 1 கோடி இல்லை 2 கோடியில் தான் வந்துட்டு சோல்டே ஆகிறாங்க மற்ற டீமுக்கு. ஸோ ஆர்சிபி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னுமே புரியாமல் இருக்குது. பட் எனிவே இந்த ஒரு மார்க்கி பிளேயர் லிஸ்ட்டில் கம்மியான ப்ரைஸுக்கு எடுத்த பிளேயர் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் தான். ஸோ 8.75 கோடிக்கு வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபிக்கு வந்துட்டு சோல்ட் ஆகிருக்காரு கைஸ். உண்மையாலுமே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் அவங்க எல்லாமே இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிளியர் மைண்டோட போயிருக்காங்க. ஸோ அப்பப்போ பார்ட் டைமில் பவுலிங்கும் போடுவார், அட் த சேம் டைம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்கிறதுல மாற்றம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, அவர் கூட ஒரு ஓப்பனர், 1 டவுனில் வந்துட்டு ரஜத் பட்டிதன் அண்ட் 4th லியாம் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பேன். ஸோ மேபி இன்னும் ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணல. ரொம்ப முக்கியமாக சிராஜ் ஆர்சிபியை விட்டு போயிட்டாரு. ஸோ அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். அந்த ஆர்டிஎம் கார்டை ஃபேப் டு பிளஸி, மேக்ஸ்வெல் அப்படி இல்லைன்னா வில் ஜாக்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது வில் ஜாக்ஸும் வந்துட்டாருன்னா 2 இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் வந்துட்டு மிடில் ஆர்டரில் இருப்பாங்க. இல்லை மேக்ஸ்வெல் வந்துட்டாலும் ஸோ அந்த 2 ஃபாரினர் மிடில் இருப்பாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். உண்மையாலுமே மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. செமையாக இருக்குது. பட் ஓப்பனிங்கில் யார் அப்படிங்கிறத கேள்வி, பொறுத்திருந்து பார்ப்போம். லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் செம்மையாக ஆடினார் கைஸ். உண்மையாலுமே வெஸ்ட் இண்டீஸ் கூட இந்த சீரியஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் பார்த்தோம். ஸோ அதனால தான் இந்த மார்க்கி பிளேயர் லிஸ்ட்டில் அவர் வந்தார். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், எவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, திடீர்னு ஏன் மார்க்கி பிளேயரில் லியாம் லிவிங்ஸ்டனாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் போன வருஷம் போராக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் அதாவது ஐபிஎலுக்கு அப்புறம் ஓரளவுக்கு செம்மையாக ஆட ஆரம்பிச்சார். அதுலேயும் வெஸ்ட் இண்டீஸ் டூரில் கலக்கி போட ஆரம்பிச்சார். ஸோ மேலுமே இந்த 10 ஓவர் போட்டியிலலாம் வந்துட்டு பிரித்து கழட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லணும். ஸோ அதனால தான் அவர் அந்த மார்க்கி பிளேயர் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்தார். 2-3 டீம் வந்துட்டு ட்ரை பண்ணாங்க. சிஎஸ்கே இடையில வந்தாங்க, மற்ற டீம்ஸும் வந்தாங்க. பட் இருந்தாலும் ஃபைனலாக ஆர்சிபிக்கு வந்துட்டார். உண்மையாலுமே சூப்பரான ஒரு விஷயம் தான். மிடில் ஆர்டரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தரமான பிளேயர். ஸோ இருந்தாலும் எப்படி கொண்டு போக போகிறாங்க ஆர்சிபி, எப்படி 11 மேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். லியாம் லிவிங்ஸ்டன் வந்தது ஹாப்பியா இல்லையா? ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஆர்சிபி வாங்கினதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.